விருச்சிக ராசி அது விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட 3 நட்சத்திரமே பலமாக ரொம்ப செலவுகள் ஏற்படும், விரயங்கள் ஏற்படும், மனசில் நிம்மதி இருக்காது. வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி அது டீக்ரேட் ஆகிடும், அதில் வந்து பிடுங்கிடுவாங்க. ஸோ பின்னாடி இருக்கவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கவங்க ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கும். எந்த அலைச்சல்லையும் நல்லா போகாமல் இருக்க வெற்றி இருக்காது, அது செயல் இல்லாமல் மாறிடும். ஸோ புது வழி எது தேடினாலும் எந்த ஒரு புது வழியும் கிடைக்காது, மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். அந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டுருக்கு. அது இல்லாமல் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, அது இல்லாமல் உடல் உபாதைகள், தேவையில்லாத உடல் உபாதைகள் வரும். வீட்டில் பொருட்கள் தொலைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வாகனங்கள் தொலையலாம், இல்லை வாகனங்கள் ரிப்பேர் ஆகலாம், அதுக்கு செலவுகள். எந்த ஒரு பொருள் வச்சுமோ அந்த இடம் மாறி இருக்கும். அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கான ஞாபகம் மருதி வரும். 12 சுக்கிரன் விரயத்தை கொடுத்துருவான், செலவு அதிகமாகிடுவான். அது இல்லாமல் குரு பாக்கியாதிபதியில் இருந்தாலும் சரி, ஆனால் அவனோட பலன் எதிர்பார்த்தது அங்கே கிடைக்காது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. சூரியனை வணங்குறது நல்லது, காலையில் எழுந்தது. அது எல்லாமே சிவ வழிபாடு பண்ணது. ஏன்னா திருமணங்கள் தடையாயிடும், காரியமாகி திருமணம் ஃபிக்ஸ் ஆகி அது ஒரு பாதியில் நிற்கும். அதுக்கு என்னடா வழி வரலையே, எப்போ பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்படும். காரியங்கள் தடை, மெயினாக அந்த காரியங்கள் தடையாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக 2 மாதம், அடுத்த மாதம் மெயின் ரொம்ப காரியங்கள். பல வழிகள் வேலை செஞ்சவே அந்த வழிகளுக்கு வராது. ஆர்டர் 12 மணி நேரம்லாம் வேலை செஞ்சுருப்பீங்க, ஆனால் அது பலன் கிடைக்காது. அதுக்கெல்லாம் வழி வரும். அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ண போகிறோம். அது இல்லாமல் முருகரை விடாமல் இந்த விருச்சிக ராசிகள் வணங்குங்க. வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் பறி போயிருக்கும், திரும்பி 2 மாதம் கழிச்சு உங்கள்கிட்டே வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லா. இந்த 2 மாதம் பொறுமையாக கையாளது நல்லது. சூப்பர்.